ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் மறுநாள் சண்டே அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அதனுடைய மினி விலாக் தான் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நானும் என் பையனும் தான் போனோம். போகிற வழியில ஹைப்பர் மார்க்கெட்டில் ஒரு சில பொருட்கள் வாங்க வேண்டியிருந்துச்சு. இந்த வாட்டர் கேன் வாங்க வேண்டியிருந்துச்சு. வாங்கிட்டு இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. எல்லாம் வாங்கிட்டு அங்கே அப்படி கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு ஜூஸ் வாங்கி ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சோம். சரியான வெயில். நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. எங்களுக்குமே உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்ட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு அங்கேருந்து போனோம். முதல் நாள் பெருநாள் சாயங்காலமே என் பொண்ணு, என் பையனும், கடைசி பையனும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் பெருநாள் நல்லா சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பெருநாள் முடிஞ்சதுக்கப்புறம் யாரெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னதான் நம்ம வீட்டில் பெருநாள் கொண்டாடினாலும் அம்மா வீட்டில் போய் ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடும் போது அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும். கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனோன்னு சாப்பாடுலாம் ரெடியாக இருந்துச்சு. போனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்ன பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். எல்லாருமே சேர்ந்து தங்கச்சி பையன்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தம்பி ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக பேசிட்டு வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தங்கச்சி பையன் ஒரு 3 மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு அதோட எல்லாருமே நின்று பேசிட்டு இருந்தோம். வெளியே நின்று பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைக்குட்டி பையன் ஒரு குட்டி பையன் இருக்காரு பாருங்க, அவர் சரியான சேட்டை. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நிறைய ஆட்டுக்குட்டி வரும். அதை பிடிச்சி நல்லா துரத்திட்டு இருந்தாரு. இவரை பார்த்தோன்னா ஆட்டுக்குட்டிலாம் எப்படி பயந்து ஓடுதுன்னு பாருங்க. செம்ம சேட்டை. ஸ்கூல்லாம் லீவ் விட போறாங்க. லீவில் எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரியல. 2 மாசம் லீவு, வெயில் வேற பயங்கரமா இருக்குது. எப்படி தான் சமாளிக்க போறோம்னு தெரியல. பரீட்சை வேற வருது. எல்லா பிள்ளைங்களுக்கும் பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. அது எதையுமே பிள்ளைங்க நல்லபடியாக பரீட்சை எழுதுன்னு துவா செய்யுங்க. அதுக்கப்புறமா சாயங்காலமா எங்கள் மாமா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அங்கே எல்லாரும் சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதோட ஊருக்கு நாங்கள் நைட்டு கிளம்பி வந்துட்டோம். அந்த அன்னைக்கு அம்மா வீட்டு ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.